சோஷியல் மீடியாவில் எல்லாரும் சொல்லும் கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வந்து வைக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம். இது எதுக்காக சொல்கிறாங்க? இது உண்மையாலுமே நடக்க போகிறதா? நடந்தால் எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இது இம்பார்ட்டண்ட்டாக அமையும்? டீட்டெயிலாக பேசலாம். அதாவது வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக பயங்கரமான பிரச்சார பயணத்தை ஆரம்பித்த விஜய் அவர்களுக்கு ஒரு பெரும் கரும்புள்ளியாக வந்து கரூர் பிரச்சாரம் வந்து அமைந்தது. 40 பேர் வந்து உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை மட்டும் இல்லாமல் இந்தியாவே வந்து உலுக்கியது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை அவர்கள், சீமான் இந்த மாதிரி வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக வந்து பேசினாங்க. இதில் ஒரு படி மேலே போய் அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்கள் மீது தவறே கிடையாது, ஸோ காவல் அதிகாரிகளும் திமுகவும் என்ன தவறுகள் செய்தது அப்படிங்கிற விஷயத்தை ஓப்பனாக வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக மற்ற கட்சிகள் வந்து சில ஜென்ரலான ஒரு விஷயத்தை வந்து ஒரு தவறாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் தான் கத்திக்கீரல் நடந்திருக்கு, ஸோ யாரோ அடிச்சிருக்காங்க, கரண்ட் ஆஃப் ஆகிருக்கு அப்படிங்கிற அடுத்தடுத்து குற்றச்சாட்டு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக வந்து மீண்டும் மாறி வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதனால் வந்து உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இருந்தால் அது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அமையும். ஸோ நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைங்க, ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து எழுகிறது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அண்ணாமலை அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைத்தால் அது தமிழக வெற்றி கழகத்துக்கு ப்ளஸ்ஸாக அமையுமா அமையாதா அப்படிங்கிற விஷயம்.